ஹாய், வெல்கம் டு மதுரை ஸ்ரீதேஸ் கிச்சன். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுத்தம்பருப்பு 200 கிராம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 200 கிராம், மிளகாய் வத்தல் 25, நல்லெண்ணெய் 100 மில்லி, கருவேப்பிலை 1/4 கப், பெருங்காயத்தூள் 2 ஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு. கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அது சூடாகட்டும். சூடானதும் உளுத்தம்பருப்பை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே செவக்க நல்லா வருங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. ஒரு பிளேட்டில் அதை கொட்டி வச்சுருங்க. மறுபடியும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பையும் செவக்க வருங்க. கடலைப்பருப்பு வறுபட கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால தான் தனித்தனியாக வறுக்கிறோம். அதையும் பிளேட்டில் போட்டுருங்க. ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 3 சேர்த்து வறுத்துக்கங்க. அதுவும் நல்லா செவந்து வந்தோடனே பிளேட்டில் கொட்டிடுங்க. இது நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கரலாம். சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.